வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ல முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்க லைஃப்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பா இந்த ஒரு வீடியோன்றது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவர் உண்மையாக காதலிக்கும் போது தூரத்திலிருந்து காதலிக்கும் அந்த தூரத்தில் தொலைவு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அதாவது இங்க இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல லாங் ரிலேஷன்ஷிப் தான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ்ன்றது ஒரு வருது. உண்மையாக சொல்லலாம், இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப்ல ராங் ரிலேஷன்ஷிப், ஐ மீன் ஆன்லைன் மூலியமா நடக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் நிறையவே இருக்குது. ஸோ உங்க லைஃப்ல கண்டிப்பா நீங்களும் இப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லாங் ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம லவ் பண்றோன்ற அந்த ஒரு கஷ்டமோ, அந்த ஒரு பிரச்சனையோ அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா லாங் ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே சரிங்க, சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். பட் அதுல உண்மையான அன்பு மட்டும் தான் இருக்கும். காரணம், அவங்க லாங்ல இருக்காங்க, அவங்கள எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் எதுக்காகவும் அவங்கள பார்க்கவோ எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப லாங்ல இருக்காங்கல்ல, பார்க்கணும்னா ஒரு நாள் ஆகும் அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல ட்ரூவான ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கும். காதலிக்கும் போது அதிக நபர்கள் கூறக்கூடிய பொய் என்றால், உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன், நீ என்னை விட்டு சென்றாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்பதுதான். அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்ல ஒரு ஒரு விஷயம் பொய் அப்படின்னா, அதாவது என்ன பொய்யா இருக்கும் லவ் பண்றவங்க மத்தியில் அப்படின்னா, நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்க பார்த்தியா, அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொய்யா இருக்குது இந்த லவ்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு பார்க்கும்போது. ஸோ உங்க லைஃப்ல நீங்க என்னதான் ஒருத்தங்க மேல உயிருக்குயிரான அன்பு, பாசத்தை எக்ஸெட்ரா விஷயங்களை வச்சிருந்தாலும் அந்த டைம்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கடைசியில அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் உங்க மேல ஒரு இதுவும் இல்லை அப்படின்றது. பட் இது நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. உங்க லைஃப்லயும் கண்டிப்பா இது நடந்திருக்கலாம். பட் நீங்க எப்படிப்பட்ட பர்சனை சூஸ் பண்றீங்கன்றதை வச்சுதான் இதுல இருந்து உங்களுக்கான அந்த தீர்வுன்றது கிடைக்கும். ஸோ கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்க லைஃப்ல இருக்காது. பட் தப்பான பர்சன் உங்க லைஃப்ல பெரிய பிரச்சனை கொடுக்கும். ஒரு ஆணுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான காதலை ஒரு பெண்ணிடம் எப்போதும் வெளிப்படுத்துவார்கள் என்றால், அந்த பெண் இவர்களை விட்டு சென்ற பிறகு மீண்டும் சேர்ந்தார்கள் என்றால் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுடைய மனசுல உண்மையாவே உங்க மேல காதல் இருக்கு அப்படின்ற போது நீங்க அந்த காதல் எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற போது, ஐ மீன் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரோக்கன் ஆகி பிரேக்கப் ஆயிடுது. ஏதோ ஒரு பிரச்சனைனால, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. பட் மறுபடியும் நீங்க சேர்றீங்க பார்த்தீங்களா? அந்த சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனைனால நீங்க பிரிஞ்சீங்களோ, அந்த ஒரு பிரச்சனை முழுசா ஒண்ணு விடாம அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கிடும். நீங்களே நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இவ்வளோ சீக்கிரமா கிடைச்சிருச்சுன்ற அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனைன்றது உங்க லைஃப்பை விட்டு போயிடும். இப்படிப்பட்ட விஷயமும் நடக்கும். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான பெண்களும் ஆண்களும் ஒரு பெண்ணையும் ஆணையும் காதலித்து அதில் முதலாவதாக தோல்வியுற்றார்கள் என்றால் அதன் பிறகு காதல் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தனையும் அந்த ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லவ் பண்ணிடுறாங்க. போக போக அந்த அஃபெக்ஷன் எல்லாமே லவ் மாறி உண்மையான ட்ரூவான லவ் மாறிடுது. பட் என்னதான் நீங்க உண்மையா ட்ரூவா லவ் பண்ணாலும் அந்த பர்சனும் அந்த பக்கமும் அதே மாதிரி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பர்சன் ஃபர்ஸ்ட் லவ்ல தோல்வி அடைறதுக்கு காரணமே அந்த விஷயங்கள்ல பெருசா அந்த ஈடுபாடுங்கிறது இருக்காது. அண்ட் அந்த அந்த ஒரு விஷயமே பிடிக்காமலும் போயிருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள லவ் பிரேக்கப் ஆகுது. இந்த ஒரு பிரேக்கப்னால அந்த ஃபேக்காக இருக்கிறவங்க ஹாப்பியாக அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு லைஃப்பை பாட்டு போயிடுவாங்க. பட் அந்த இடத்துல உண்மையாக இருந்தவங்க, அந்த இடத்துல ட்ரஸ்டாக இருந்தவங்க எல்லாம் வேற ஒரு லைஃப்பை பார்க்க முடியாமல் நம்பிக்கை இல்லாமல் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இனிமேல் லவ்வே பண்ண மாட்டேன்ற மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த ஒரு லவ் பிரேக்கப்ல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய காயத்தை கொடுக்குது. நிறைய பேர் சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. நிஜமாவே உங்க லைஃப்ல உண்மையாக நீங்க லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெயின் இன்னமும் உங்களுடைய மனசுல இருக்கும். எனக்கு இல்லையா அப்படின்னா நீங்க உண்மையா லவ் பண்ணல, இதுதான் சிம்பிளான ரீசன், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் காதல் தோல்வி அடைஞ்ச பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியற்ற வாழ்க்கையையும் தினமும் கண்ணீர் துளிகளையும் அனாதையாகவும் ஆன தூக்கம் இல்லாமலும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உண்மையிலே இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா லவ் பண்ணிடுறாங்க, அவங்க வேணான்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இவங்களால வேற ஒரு லைஃப்பை லேர்ன் பண்றதோ இல்லை வேற ஒரு லைஃப்ல வாழணுன்ற அந்த தாட்டுக்கு போறதோன்றது இல்லாத அளவுக்கு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தினமும் அழுதுகிட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு புழம்பிக்கிட்டு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அவங்களே அழிச்சுக்கிறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும்.
ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்குது இவர்களுடைய வாழ்க்கைன்றது. பட் என்னதான் சில பேர் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிடலாம், வேற ஒரு லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அப்படி ஒருப்பட்ட விஷயம் நடக்கிறதே கிடையாது. அதுலேயே ஸ்டக் ஆகி நின்றுக்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் சைக்காலஜி ஃபேக்டரோட உங்களை சந்திக்க வரைக்கும் சீதட்டா. பாய் பாய்.